வணக்கம். மைக் ஆன் பண்ணும்போது கேமரா ரோலிங்னு சொல்லும்போது மோடி பொங்கி எழக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு 3 மிக முக்கியமான கேள்விகள் ராகுலால் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் மோடியை பார்த்து கேட்கப்பட்டிருக்கின்றன. அது இன்றைக்கு இந்தியா முழுவதும் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. எதுக்காக ராகுல் காந்தி அப்படி கேட்டார் அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பங்கெடுப்பதற்காக மோடி போகிறார். போனவர் அங்கே என்ன சொன்னார்னா, என் உடம்புல ரத்தம் மட்டும் இல்லை, என் உடம்புல குங்குமம், கொதிநிலையில் இருக்கக்கூடிய குங்குமமும் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறார். அப்போ உடனடியாக ராகுல் காந்தி சொன்னார், மக்கள் பிரதிநிதிகளாக நாங்கள், மக்கள், இந்திய மக்கள், ஏராளமான கேள்விகள் உங்களை பார்த்து கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்காக சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டுங்கள், அதில் எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் விளக்கம் அளியுங்கள் அப்படின்னு கேட்டு எத்தனையோ நாளாகுது. ஆனால் இன்று வரையில் நீங்கள் சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டாமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ எங்கள்கிட்ட 3 மிக முக்கியமான கேள்விகள் இருக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, இப்போது பாகிஸ்தான் சொன்ன உடனே, பாகிஸ்தான் சொல்லிடுச்சு இல்லை போர் நிறுத்தத்துக்கு நாங்கள் தயார் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா போர் நிறுத்தத்திற்கு தயாராகியது அப்படின்னு ஜெய்சங்கர் சொல்கிறார். அப்போ ராகுல் காந்தியினுடைய கேள்வி என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் சரண்டர் ஆகுது, தோல்வியினுடைய விளிம்புக்கு வந்துருச்சு, அவ்வளோதான். இனி இந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க நிப்பாட்டிடலாம். அப்படி என்றால் நீங்கள் நிப்பாட்டி இருக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. கூடுதலாக 8வது முறையாக உங்கள் ஃப்ரெண்டு வீடியோவாக வெளியிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் நீங்கள் அவரை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது சொல்லணும் இல்லையா? அவர் தான் சொல்கிறாரு நான் தான் போரை நிறுத்தினேன் அப்படின்னு. நீங்கள் போகிற இடத்துல பூரா வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் சொல்கிறதுக்கு நீங்கள் தானே பதில் கொடுக்கணும். இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு மீடியா பர்சன் இல்லாமல் இருந்த ஒரு பாஜகனுடைய ஒரு அமைச்சரை வச்சா ட்ரம்புக்கு பதில் சொல்கிறது நீங்கள் பேசணும் இல்லையா? ஏன் நீங்கள் ட்ரம்பை பார்த்து பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறார். கூடுதலாக தாக்க போகிறோம்னு சொல்லிட்டு தாக்குறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்க முடியும்? தாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாக்குனா அங்கே இருக்கிறவங்க ஏற்கனவே அவங்கள வேறு இடத்திற்கு மாற்றி இருக்க மாட்டார்களா? இவ்வளோ நாள் ஆச்சே, ஏன் இன்னும் அந்த பயங்கரவாதிகளை பிடிக்க முடியல? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவர் என்ன சொன்னால், ராகுல் காந்தி சொல்கிற மாதிரி மைக் ஆன் பண்ணால் கேமரா ரோலிங் வந்துருச்சுன்னா உடனே அப்படி மோடி வேறு மாதிரி ஆயிடுறாரு. ஆனால் ஊடகங்கள் தனியாக ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறேன்னா ஓ மை காடுன்னு சொல்லக்கூடிய காட்சியை தான் பார்த்தோம். இதை தான் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இங்கே கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் ஏராளமாக இருக்கிறது. எங்களுக்கு ஏராளமான சந்தேகங்கள் இருக்கிறது. உங்களுடைய ஆட்சியின் மீது எங்களுக்கு பலத்த சந்தேகம் இருக்கிறது. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்கள். நீங்கள் பேசுகிறது ஓகே, நீங்கள் கேமராவை பார்த்தா நீங்கள் என்னவா மாறுவீங்க, மைக்கை பார்த்தா உங்களுக்கு என்னவா நீங்கள் மாறுவீங்கலாம் நாங்கள் கடந்த 11 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள், உங்கள் மீது, உங்கள் ஆட்சியின் மீதும் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகங்கள், இதற்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அதற்கு முதல்ல பதிலளிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதற்கெல்லாம் பதில் வருமா? நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 11 வருஷமாக தெரியும், மோடி ஒன்லி பேச மட்டும்தான் செய்வார். அவர் பேசுவார், நம்ம எல்லாம் கேட்டுக்கணும். அதனால தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், மணிப்பூரில் மோடியினுடைய உரை, மன் கி பாத், ரேடியோவெல்லாம் மக்கள் தூக்கி வீசி எறிஞ்சு உடைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்க்கும்போது ராகுல் காந்தி தொடர்ந்து கேள்விகள் எழுப்பிக்கொண்டே இருக்கிறார். இவ்வளவு துணிச்சலாக மோடி ஆர்எஸ்எஸை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய இன்னொரு காங்கிரஸ் தலைவர் நமக்கு எங்கேயாவது பார்க்க முடியுமா? முடியாது. அவருக்கு நல்லா தெரியுது இதில் மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இன்றைக்கு பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சியாகட்டும், மோடி ஆகட்டும், இவர்கள் தொடர்ந்து மக்கள் விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை தொடர்ந்து அம்பலப்படுத்த வேண்டியது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக தன்னுடைய கடமை. அதை சரியாக செய்து கொண்டிருக்கிறார். அதை தொடர்ந்து அவர் கேள்வியின் மூலம் அவர் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு குடைச்சலை கொடுத்துருக்கார். அதனால தான் மோடியும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இவர் இந்திய குடிமகனே கிடையாது, இவர் மீது பல்வேறு வழக்குகள், இப்படின்னு எப்படியாவது ராகுல் காந்தியை முடக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் மிகப்பெரிய தோல்வியில் இருக்கும். ஏன்னா மக்கள் ராகுல் காந்தியின் பக்கம் இருக்கிறார். நீங்கள் பாருங்களேன், மோடியினுடைய 12 வருடத்தில் மோடியினுடைய வளர்ச்சி இன்றைக்கி எந்த நிலைமைக்கு போயிருக்கு? செப்டம்பர் மாதத்தில் வெளியே போயிருங்கன்னு ஆர்எஸ்எஸ் சொல்லக்கூடிய நிலைமைக்கு மோடி வந்துட்டார். ஆனால் ராகுல் காந்தி அந்த அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மிக முக்கியமான தலைவராக, இன்றைக்கு இந்தியாவில் மாற்றத்திற்கான தலைவராக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார். இது அவங்கள பயமுறுத்துது. இதான் மிகப்பெரிய சிக்கலை. ஆனால் தொடர்ந்து ராகுல் காந்தி மக்களுக்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார், இந்தியாவிற்கான கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார், இந்திய ஜனநாயகத்திற்கான குரலாக ஒலித்து கொண்டே இருப்பார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ऑपोजिशन चाहते हैं, विकल्प चाहते हैं, बी
टीम नहीं चाहते हैं। तो मेरी जिम्मेदारी ये दो जो ग्रुप्स हैं इनको छानने का है। कांग्रेस पार्टी में नेताओं की कमी नहीं है। डिस्ट्रिक्ट लेवल, ब्लॉक लेवल, सीनियर लेवल नेता हैं, बब्बर हैं, मगर पीछे से चेन लगी हुई है और बब्बर शेर बंधे हुए हैं सब। एक बार मेरी मीटिंग हो रही थी, वहां पे शायद मध्य प्रदेश का डेलीगेशन था। एक कार्यकर्ता खड़ा हुआ, कहता है राहुल जी आप एक काम कर दीजिए। मैंने कहा क्या? कहता है दो तरीके के घोड़े होते हैं, एक होता है रेस का, एक होता है शादी का। कांग्रेस पार्टी रेस के घोड़े को बारात में डाल देती है और बारात के घोड़े को रेस में डाल देती है। अब गुजरात की जनता देख रही है, गुजरात की जनता देख रही है, कह रही है भैया कांग्रेस पार्टी ने रेस में बारात का घोड़ा डाल दिया। तो अगर हमें रिश्ता बनाना है तो हमें दो काम करने हैं। पहला काम, ये जो दो ग्रुप्स हैं इनको अलग करना है सीधा। अगर हमें सख्त कार्रवाई करनी पड़ी, 10, 15, 20, 30, 40 लोगों को निकालना पड़ा, निकाल देना चाहिए। बीजेपी के लिए अंदर से काम कर रहे हो, चलो जाके देखते हैं, बाहर से काम करो। மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.